இந்த வீடியோவில் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட்லேருந்து ஃப்ரெஷர் ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பயங்கரமான அப்டேட்டு இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன நோட்டிஃபிகேஷனு என்ன போஸ்ட்டுக்கு கேட்டிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா, ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றத கம்ப்ளீட்டாக A to Z இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் வசி. வெல்கம் டு சேர்ந்து படிக்கலாம். ஸோ நம்ம சேர்ந்து படிக்கலாம் சேனலை ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார்மசிஸ்ட் வேகன்சி மட்டும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க யாராவது நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் இந்த நோட்டிஃபிகேஷனை போட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட ஃபார்மா அப்டேட் டே டு டே அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் நாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்கள் நம்மளோட யூடியூப் நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் நம்மளோட டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் மூலமா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி இந்த இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் யாரு அப்படின்னா ஸோ நம்மளோட ஆல் ஓவர் இந்தியாவில் எத்தனை டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கோ ஸோ அத்தனை டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஏர்கிராஃப்ட், ஹெலிகாப்டர், மிலிட்ரி எக்யூப்மெண்ட்டு, டிசைன், டெவலப், மேனுஃபேக்சர் இவங்களே பண்ணி தருவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துலேருந்து நம்மளோட ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்டுக்கு வேகன்சி விட்டுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உள்ள டெப்த்தாக போயிட்டு ஸோ எப்படி இந்த அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து நம்ம இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறது, அதே அஃபிஷியல் PDF எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் ஒரு லைக்கை தட்டி விட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெடோட அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டில் மேலே கெரியர் செக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ கெரியர் செக்ஷன்ன்றதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி அப்டேட்டடாக விட்டுட்டு இருக்க எல்லா நோட்டிஃபிகேஷன் தெரியும். ஸோ இதில் உங்களுக்கு கிராஜுவேஷன் அண்ட் டிப்ளமோ அப்படின்னு காட்டுது இல்லையா, ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதோட அஃபிஷியல் PDF உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். டிவிஷனு, ஜாப் போஸ்டிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு காட்டுது இல்லையா, ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகி உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் காட்டுறதா பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் PDF. ஸோ இந்த PDF எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்கமிங் இப்போ முடிஞ்சு போன 6/5/2024 இந்த PDF அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக இதில் என்னென்ன போஸ்ட் எல்லாம் விட்டுருக்காங்க அப்படின்றத இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போய் பார்க்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு இன்ஜினியரிங் கிராஜுவேஷன் அண்ட் தென் டெக்னிக்கல் டிப்ளமோ அப்ரெண்டிஸ் அப்படின்னு சொல்லி நிறைய போஸ்ட் விட்டுருக்கான். PDFோட ஃபர்ஸ்ட் லைன்லேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் அட் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட்லேருந்து அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் இந்த இடத்துல எத்தனை வருஷம் ஒர்க் பண்ண போகிறீங்க, பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா ஸோ ஹைதராபாத்தில் 2024 2025 அதாவது 1 இயருக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்காங்க பாருங்கள், 2 போஸ்ட் கொடுத்துருக்காங்க, 2 கேட்டகரியாக. குவாலிஃபிகேஷன் இன்ஜினியரிங் அண்ட் தென் டெக்னிக்கல் டிப்ளமோ அப்ரெண்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே கிராஜுவேஷன் அப்ரெண்டிஸ், கீழே டிப்ளமோ அப்ரெண்டிஸ். அதில் சீரியல் நம்பர் 7ல் ஃபார்மசின்னு இருக்கு இல்லையா, ஸோ ஃபார்மசியில் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி எத்தனை வேகன்சி விட்டுருக்காங்கன்னா ஒரு வேகன்சி விட்டுருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ கேட்டிருக்காங்க. அப்போது டிப்ளமோ ஆஃப் ஃபார்மசி நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ மேலே இன்ஜினியரிங் கிராஜுவேஷன் அப்ரெண்டிஸும் கீழே டிப்ளமோ அப்ரெண்டிஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஷுட் நாட் மோர் தென் 5 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5 இயர்ஸ் எதுக்கு அப்படின்னா ஸோ நீங்கள் காலேஜ் முடிச்சு 5 வருஷத்துக்குள்ளே இருக்கிறவங்க தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதில் நம்மளோட டிப்ளமோ அப்ரெண்டிஸ்க்கான ப்ரோக்ராமை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ நீங்கள் படித்து முடிச்சுட்டு எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் உங்களோட ஸ்டேட் போர்டில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபார்மசிக்கு PCIயில் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே மேலே கொடுத்த ஒரே கேட்டகரி தான் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு மோர் தென் 5 இயர்ஸுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. PDF நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சேலரியை பற்றி பார்க்கலாம். ஸோ அப்ரெண்டிஸ்ன்றதுனால உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் அப்படின்றது மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டைஃபண்ட் எவ்வளோ தருவாங்க அப்படின்னா ஸ்டைஃபண்ட் ஆக்ட் படி உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தர முடியுமோ ஸோ அதுபடி தருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டிப்ளமோ கேண்டிடேட்ஸுக்கு 24/5/2024 மார்னிங் 9 AM உங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாக்கிங் இன்டர்வியூக்கான வெனு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஹைதராபாத்தில் தான் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும். ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது
போகும்போது என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு, 10th மார்க் ஷீட்டு, அண்ட் தென் உங்களோட டிகிரி டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு, அண்ட் தென் உங்களோட ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு, அண்ட் தென் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அங்கே சப்மிட் பண்ணுறப்போ உங்களுக்கு 2 விஷயம் வந்து எடுத்துகிட்டு வந்து போகணும். ஸோ என்னென்ன அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ காப்பீஸ் வந்து எடுத்துகிட்டு போகணும். ஃபோட்டோ காப்பீஸ் கூட நீங்கள் உங்களோட டிப்ளமோ சர்டிஃபிகேட்டான எல்லா ஜெராக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து மறக்காமல் எடுத்துகிட்டு வந்து போயிருங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு 6 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 6லேருந்து 8 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கும் போது ஸோ அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு தயவு செஞ்சு அது எல்லாமே கிளியராக வந்து படித்து பார்த்தீங்க அப்படின்னா தான் ஸோ உங்களுக்கு வந்து A to Z கிளியராக வந்து புரியும். ஸோ ஹோப் நான் ஷேர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா ஸோ ஸ்க்ரீனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து தரேன். ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடி மூலமா என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளியர் வந்து பண்ணுறேன். இந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் பட் நான் அப்ளை பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற கேண்டிடேட்ஸு தயவு செஞ்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்காவது இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ எல்லாரோட சுச்சுவேஷனும் ஒரே மாதிரி வந்து இருக்காது. ஸோ அவங்களுக்கும் வந்து வேறு மாதிரி சுச்சுவேஷன் வந்து இருக்கும். ஸோ ஜாப் வந்து ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாப் போகணும், எனக்கு வந்து கொஞ்சம் கேப் வேணும்னு நினைக்கிற கேண்டிடேட்ஸு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட ஃபார்மா கம்யூனிட்டி க்ரோ ஆக கண்டினியூ உங்களோட சப்போர்ட் வந்து கொடுத்துட்டு இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே பாசிட்டிவ். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேட்டிவ்ல நான் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பாய்.